let P and Q be the points of trisection of AB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபியோடைய ட்ரைசெக்ஷன்னா 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏபி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் செக்மெண்ட். இதை வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. எதுனா P and Q. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வித் P is closer to A. ஸோ ஏக்கு பக்கத்தில் P இருக்குது அண்ட் Q is closer to B. ஸோ Bக்கு பக்கத்தில் Q இருக்குது. யூஸிங் யுவர் நாலேஜ் ஆஃப் ஹவு டு ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் மிட் பாயிண்ட் ஆஃப் எ செக்மெண்ட். ஸோ மிட் பாயிண்ட் செக்மெண்ட் கண்டுபிடிக்கிற நம்ம நாலேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஹவு வுட் யூ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் P and Q. இந்த PQ கோஆர்டினேட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. Do this for the case when the points are A வந்து 4,7, B வந்து பார்த்திங்கன்னா 16, -2. ஸோ இப்போது இதுக்கு நம்ம PQ இந்த ரெண்டு கோஆர்டினேட்டும் கண்டுபிடிக்கணும் யூஸிங் மிட் பாயிண்ட் நாலேஜ். மிட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிப்போம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா Pயோட கோஆர்டினேட் வந்து A, Bன்னு எடுத்துக்க போகிறேன். Qவோட கோஆர்டினேட் வந்து C, D அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போது P வந்து பார்த்திங்கன்னா ஏக்கும் Qக்கும் மிட் பாயிண்ட். ஏன்னா இது வந்து ஈக்குவல் செக்ஷனாக பிரிச்சிருக்கு. அப்போது இந்த மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் நான் இந்த கான்செப்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, x1 + x2/2, y1 + y2/2. ஸோ இதுதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஸோ இதில் எது மிட் பாயிண்ட், A, B. x1 என்ன 4, x2 என்ன C /2, இதில் y1 வந்து 7, y2 வந்து D /2. ஸோ இப்போது இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள், இதையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இது, B தான் இது. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் y கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணிங்கன்னா A = 4 + C/2. இங்கே B = 7 + D/2. ஸோ இந்த 2 வேணால் அந்த சைடு அனுப்பிடுங்க. 2A = 4 + C. இங்கே என்ன வரும், 2B = 7 + D. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்னா C கண்டுபிடிச்சிக்கோங்க இதிலேருந்து. ஸோ C = 2A - 4. இங்கே D = 2B - 7. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதே கான்செப்ட் வந்து இந்த இடத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதாவது Q is the midpoint of PB. இங்கே வந்து பார்த்திங்கன்னா P வந்து midpoint of AQ. இந்த இடத்துல Q is the midpoint of PB. ஸோ இப்போது Q தான் midpoint. அப்போ C, D = x1 + x2/2, A + 16 /2, y1 + y2/2. அப்போ இதில் y1 வந்து B, y2 வந்து -2. ஸோ B - 2/2. ஸோ இங்கே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா C = A + 16/2. இங்கே D = B - 2/2. ஓகேங்களா, இப்போது இதை பாருங்கள், இங்கேயும் C வேல்யூ இருக்குது, இங்கேயும் C வேல்யூ இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல Cக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அதே மாதிரி இதில் Dக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, 1 by 1 சால்வ் பண்ணலாம். 2A - 4 = இது வந்து ஈக்குவேஷன் Aன்னு எடுத்துக்கோங்க, இதை ஈக்குவேஷன் Bன்னு எடுத்துக்கோங்க. ஸோ Cக்கு பதிலாக என்ன போடலாம், A + 16/2. இது எப்படி வந்தது, ஃப்ரம் ஈக்குவேஷன் A. இந்த 2 அங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 2 × 2A - 4 = A + 16. 2 × 2 4A,
2 4s are 8 equal to a plus 16. ஸோ இதில் கான்ஸ்டன்ட்லாம் ஒரு பக்கம் வேரியபிள்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, 8 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ 4a ப்ளஸ் ஏ இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஏ, 16 மைனஸ் 8 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 8. 4aல a மைனஸ் பண்ணிங்கன்னா 3a, 16 ப்ளஸ் 8 வந்து 24. ஸோ a வந்து 24, 3 இந்த பக்கம் வந்தால் டிவைடட் பை 3, 8 3s are 24. ஸோ a ஓட வேல்யூ 8. ஸோ a ஓட வேல்யூ 8ன்ட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு c வேல்யூ கிடச்சிரும். c equal to 2a minus 4 இருக்கு இல்லையா, we know that c equal to 2a minus 4. அப்போ c equal to 2 into 8 minus 4, c equal to 16 minus 4. So c equal to 12. ஸோ a வேல்யூ c வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த இதை சால்வ் பண்ணணும். இந்த பார்ட் டிக்கு பதிலாக என்ன பண்ணணும், b minus 2 by 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். செகண்ட் பார்ட் 2b minus 7 equal to b minus 2 by 2. 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 into 2b minus 7 equal to b minus 2. 2 2s are 4, இங்கே 2 7s are 14 equal to b minus 2. 4b இந்த b இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, மைனஸ் b, 14 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நம்பர்லாம் ஒரு சைடு, வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடு. ஸோ 3b equal to, ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம், சைன் வேறு இருக்குது, சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பரோட சைன் போட்டுக்கோங்க. ஸோ b equal to 12 by 3, 1 3 is 3, 4 3s are 12. ஸோ b equal to 4. ஸோ a கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு, c கண்டுபிடிச்சாச்சு, பட் d கண்டுபிடிக்கணும். ஸோ d கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. d equal to b minus 2 by 2. d equal to b minus 2 by 2. ஸோ இதுவுமே யூஸ் பண்ணலாம். d equal to 2b minus 7. ஸோ இது யூஸ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா, 4 minus 2 by 2. ஸோ 2 by 2 கட் பண்ணிங்கன்னா 1. ஸோ அப்போது d equal to 1. ஸோ பாயிண்ட் p வந்து a, b. a வந்து 8, b வந்து 4. பாயிண்ட் q வந்து c, d. c வந்து 12, d வந்து 1. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர்.